ஹாலிவுட் திரைப்படங்களில் பார்க்கின்ற போன்றதான ஒரு காட்சி. உலகின் போரியல் வரலாற்றில் இதுவரை நடக்காததும் கேள்விகூடப்பட்டிருக்காததுமான ஒரு தாக்குதல். இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் என்றால் யார் என்பதை உலகிற்கு மறுபடியும் நிரூபித்த ஒரு தாக்குதல். கடந்த 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:30 மணிக்கு சமகாலத்தில் லெபனானிலும் சிரியாவிலும் திடீரென்று பேஜர்கள் வெடித்து சிதறின. 1, 2 அல்ல, நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பேஜர்கள். அதுவும் ஹிஸ்புல்லாக்களின் முக்கிய ஆதரவாளர்களும் தமது தொடர்பாடல்களுக்காக வென்று பாவித்து வந்த பேஜர்கள்தான் திடீரென்று வெடித்து சிதறின. இந்த வெடிப்புகளில் இதுவரை 14 பேர் கொல்லப்பட்டு 2800 பேர் வரையில் படுகாயம் அடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்று ஹிஸ்புல்லாக்கள் யோசித்து முடிப்பதற்கு முன்பதாக மறுநாள் 18ஆம் தேதி புதன்கிழமை ஹிஸ்புல்லாக்களின் தொலைத்தொடர்பு கருவிகள், அதாவது வாக்கி டாக்கீஸ், வெடித்து சிதற ஆரம்பித்து விட்டன. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டிலும் வேறு சில புறநகர் பகுதிகளிலும் ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தி வந்த வாக்கி டாக்கிகள் திடீரென்று வெடித்து சிதறியதில் 20 பேர் கொல்லப்பட்டதுடன் 500 பேர் வரையில் படுகாயமடைந்தார்கள். ஹிஸ்புல்லாக்களை மாத்திரமல்ல, பல மேற்குலக போரியல் ஆய்வாளர்களையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ள தாக்குதல் இது. எப்படி செய்தார்கள் இஸ்ரேலிய மொசாட் உளவு பிரிவினர் என்கின்ற கேள்விதான் அனைத்து ஆய்வாளர்கள் மத்தியிலும் ஆச்சரியத்துடன் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. மொசாட்டினால் எப்படி இதனை செய்ய முடிந்தது? எப்படி திட்டமிட்டார்கள்? எத்தனை காலத்து திட்டம் இது? உலகின் மிகவும் பலம் வாய்ந்த கட்டுப்பாடான அமைப்பு என்று கூறப்படுகின்ற ஹிஸ்புல்லாக்கள் மத்தியில் எப்படி ஊடுருவி அவர்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டார்கள்? அமெரிக்காவையே வியப்பில் ஆழ்த்தியிருக்கின்ற ஒரு தாக்குதல் என்று கூறுகின்றார்கள் அமெரிக்க ஆய்வாளர்கள். பேஜர்கள் என்பது ஒரு சிறிய கையடக்க கருவி, சிகரெட் பெட்டி அளவுக்கு இருக்கும். அவற்றை பீப்பர்ஸ் என்று அழைப்பார்கள். பேஜர்களுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பப்படுகின்ற போது பீப் என்று ஒரு சத்தம் வெளிப்படும். அப்படியான சத்தம் வந்து 5 வினாடிகளில் பேஜர்கள் வெடித்து சிதறும்படியாக பேஜர்களுக்குள் வெடிமருந்துகள் மறைக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. குறுஞ்செய்தி வந்துவிட்டது என்கின்றதான பீப் சத்தம் கேட்டதும் பேஜர்களில் வந்த குறுஞ்செய்திகளை பார்ப்பதற்காக பேஜர்களை முகத்திற்கு அருகே கொண்டு செல்கின்ற போது வெடித்து சிதறும்படியாக அந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டிருந்தது. படுகாயமடைந்த 2800 பேரில் பலருக்கு கண்கள் குருடானதற்கும், பலருக்கு கைகள் துண்டிக்கப்பட்டதற்கும், பலருக்கு துடைகளில் அடிவயிற்றில் கடுமையான காயம் ஏற்பட்டதற்கும் இதுதான் காரணம். காயமடைந்த பல முக்கியஸ்தர்களை சிகிச்சைக்காக அவசரமாக ஈரானுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அளவுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஹிஸ்புல்லா அமைப்புக்கு. மொசாட்டின் திட்டமிடல் பற்றி குறிப்பிடுகின்ற ஆய்வாளர்கள் அவர்களது தொலைநோக்கு பார்வை பற்றியும் அந்த பார்வையை மையப்படுத்தி அவர்களது கச்சிதமான திட்டமிடல் பற்றியும் சிராகித்து பேசுகின்றார்கள். ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட பேஜர்களில் ஏற்கனவே குண்டுகளை பொருத்தி தயார்படுத்திவிட்டு ஹிஸ்புல்லாக்களை பேஜர் பாவனைக்காக கனகச்சிதமாக நகர்த்தியிருந்தார்கள் இஸ்ரேலின் உளவு பிரிவினர். ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசிகளை அடிப்படையாக வைத்து ஹிஸ்புல்லா முக்கியஸ்தர்கள் மீது இஸ்ரேலிய வான்படை தொடர்ந்து தாக்குதல்களை நடாத்த தங்களுடைய கைத்தொலைபேசிகளை ஒட்டுக்கேட்டுத்தான் தங்களது இருப்பிடங்களை இஸ்ரேலியர்கள் அடையாளம் கண்டு தம்மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் என்று கணிப்பிட்ட ஹிஸ்புல்லாக்கள் தமது கைத்தொலைபேசிகளை கைவிட்டுவிட்டு பேஜர்களுக்கு மாற ஆரம்பித்தார்கள். திட்டமிட்டுத்தான் இஸ்ரேலியர்கள் பேஜர்களை நோக்கி தம்மை மெதுமெதுவாக நகர்த்துகின்றார்கள் என்று அறியாத ஹிஸ்புல்லாக்கள் பேஜர்களை தமது பிரதான தொடர்பாளர்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்க தருணம் பார்த்து அவற்றை வெடிக்க வைத்து தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவினர். பேஜர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து பேஜர்களை கைவிட்டு
வயர்லெஸ் வாக்கி டாக்கீஸ் தொலைத்தொடர்பு கருவிகளை பயன்படுத்த ஆரம்பித்த போது அவற்றையும் வெடிக்க வைத்து ஹிஸ்புல்லாக்களை அதகலம் செய்திருக்கின்றார்கள் இஸ்ரேலிய உளவு பிரிவினர். இஸ்ரேலின் மொசாட் மேற்கொண்ட இந்த தொடர் தாக்குதலில் பல ஹிஸ்புல்லா தளபதிகள் முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக நம்பப்படுகின்றது. படுகாயம் அடைந்தவர்களுள் லெபனானுக்கான ஈரான் தூதுவரும் ஒருவர் என்பதுடன் ஹிஸ்புல்லாக்களின் பேஜர்களை ஈரானிய தூதுவர் ஏன் வைத்திருக்கின்றார் என்ற கேள்வியும் தற்பொழுது கூடவே எழுப்பப்பட்டு வருகின்றது. ஹிஸ்புல்லாக்கள் பாவித்து வந்த பேஜர்களுக்குள்ளும் வாக்கி டாக்கீஸுக்குள்ளும் மொசாட் எப்படி வெடிமருந்துகளை பொருத்தியது, எப்படி அவற்றினை இயக்கியது போன்ற கேள்விகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, மொசாட் மேற்கொண்ட இந்த தாக்குதலால் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள தாக்கம் என்பது மிக கடுமையானது என்று கூறுகின்றார்கள் நோக்கர்கள். முதலாவது, ஹிஸ்புல்லா போன்ற ஒரு இறுக்கமான இராணுவ கட்டமைப்பில் தொலைத்தொடர்பு கருவிகளை பொதுவாக பொறுப்பில் இருப்பவர்கள்தான் பாவிப்பது வழக்கம். அதே போன்று குறுந்தகவல்கள் பரிமாறப்படும் பேஜர்களும் முக்கியஸ்தர்கள் தான் வைத்திருப்பது வழக்கம். சமகாலத்தில் இவைகள் வெடிக்க வைக்கப்பட்டதால் ஹிஸ்புல்லா அந்த அமைப்பின் பல முக்கியஸ்தர்களை ஒரே நேரத்தில் இழக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. சுமார் 3500 பேர். இது ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஏற்பட்டுள்ள முதலாவது பாரிய இழப்பு என்று கூறலாம். இரண்டாவது, ஹிஸ்புல்லா தமது தொடர்பாடலுக்கான அனைத்து சாதனங்களையும் ஒரே நாளில் இழந்துவிட்டுள்ளது. கைத்தொலைபேசிகளை பாவிப்பது ஆபத்து என்கின்ற நிலையில் பேஜருக்கு மாறி, பின்னர் பேஜர்கள் ஆபத்து என்கின்ற நிலையில் வாக்கி டாக்கீஸுக்கு மாறி, இப்பொழுது அதுவும் ஆபத்தான நிலையில் வெறும் 24 மணி நேரத்தில் கற்காலத்திற்கு சென்று விட்டிருக்கின்றது ஹிஸ்புல்லா. மூன்றாவது, ஹிஸ்புல்லாக்கள் கொள்வனவு செய்துள்ள இலத்திரனியல் சாதனங்களை இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினரால் ஏதொரு வகையில் ஊடுருவி தமது இஷ்டப்படி இயக்க வைக்க முடியும் என்றால், ஹிஸ்புல்லாக்களின் ஏவுகணைகளை இயக்கக்கூடிய இலத்திரனியல் மென்பொருட்களினுள்ளும் இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினரால் ஏன் ஊடுருவ முடியாது? அல்லது ஏன் ஏற்கனவே ஊடுருவியிருக்க முடியாது? இதுவும் ஹமாஸை பொறுத்தவரை ஒரு பாரிய பின்னடைவுதான். மிக முக்கியமாக இஸ்ரேலின் இந்த தாக்குதல் காரணமாக ஹிஸ்புல்லா அமைப்பின் உறுப்பினர்கள் மத்தியிலும் அவர்களது ஆதரவாளர்கள் மத்தியிலும் ஏற்பட்டுள்ள உளவியல் தாக்கம், இதுதான் ஹிஸ்புல்லாக்களுக்கு தற்பொழுது ஏற்பட்டுள்ள மிக முக்கியமான பாதிப்பு என்று கூறலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களது பாதுகாப்புக்கானது என்று உங்களது திறமையினால் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருள், அதுவும் பல காலமாக உங்களுடனேயே இருந்து வந்த ஒரு பொருள், ஆரம்பம் முதல் எதிரியின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கின்றது என்கின்ற உண்மை உங்களுக்கு தெரிய வருகின்ற போது ஏற்படக்கூடிய உளவியல் பாதிப்பு இருக்கின்றதே, அதில் இருந்து யாராலுமே இலகுவில் விலகிவிட முடியாது. இஸ்ரேல் ஒட்டுக்கட்டு விடுவார்கள் என்று கூறித்தான் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு பேஜர்களை வழங்கியிருந்தது ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமை. ஆனால் அந்த பேஜர்களே இஸ்ரேலினால் அனுப்பப்பட்ட பேஜர்கள் தான் என்று தெரிய வருகின்ற போது அவர்களது உளவியல் எப்படி இருக்கும்? தமது தலைமை வழங்கியுள்ள ஆயுதங்கள் முதற்கொண்டு வாகனங்கள், டிவிக்கள், ரேடியோக்கள் என்று எல்லாவற்றையுமே சந்தேகமாக பார்க்க தோன்றும். அருகில் நிற்கின்ற சக உறுப்பினரை சந்தேகமாக பார்க்க தோன்றும். தலைமையை சந்தேகமாக பார்க்க தோன்றும். தன்னை சூழ இருக்கின்ற அத்தனையுமே தன்னை கொல்வதற்காக அனுப்பப்பட்ட இஸ்ரேலின் ஒரு கொலைக்கருவியாக இருக்கலாமோ என்ற சந்தேகத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றுவிடும் ஒவ்வொரு ஹிஸ்புல்லா உறுப்பினரையும். சரி, அடுத்து என்ன நடக்கப் போகின்றது? 2 காரியங்கள் நிச்சயமாக நடப்பதற்கு சாத்தியம் இருக்கின்றன. ஒன்று, ஹிஸ்புல்லாக்கள் செய்யக்கூடிய காரியம், தாம் முடக்கப்படவில்லை என்பதை உலகிற்கும் தமது ஆதரவாளர்களுக்கும் நிரூபிப்பதற்காக ஹிஸ்புல்லாக்கள் அவசரமாக கடுமையான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மீது மேற்கொள்ளுவார்கள். தமது உறுப்பினர்களை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்கு இஸ்ரேல் மீதான ஒரு தாக்குதலை மேற்கொண்டேயாக வேண்டிய நிர்பந்தம் ஹிஸ்புல்லாக்களுக்கு நிறையவே இருக்கின்றது. அதே போன்று இஸ்ரேலை பொறுத்தவரையிலும்
பாரிய ஒரு பின்னடைவை சந்தித்து அதிர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாக்களின் இந்த நிலையை சாதகமாக்கி அவர்களை மேலும் பலவீனப்படுத்தும் தாக்குதல்களை செய்வதுதான் இஸ்ரேலை பொறுத்தவரை சிறந்ததொரு இராணுவ தந்திரோபாயமாக இருக்கும். ஆக அடுத்து வருகின்ற நாட்கள் மத்திய கிழக்கில் ரத்தம் வழிந்தோடுகின்ற நாட்களாகவே இருக்கப் போகின்றன என்பதில் சந்தேகம் இல்லை.